டியர் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு கிட்டத்தட்ட 11 மணி ஆகிப்போச்சு. நல்லா நம்ம செய்திகளை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இந்தியா முழுவதும் இரட்டை நிலை போராட்டங்களில் தென்படுகிறது. என்னடா திடீர்னு போராட்டங்களை இரட்டை நிலை அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? டெல்லியில் ஜந்தர் மந்தரில் கிட்டத்தட்ட அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைவர் அபிஜித் தீப்கேன்னு நினைக்கிறேன், அவருடைய தலைமையில் அவங்க போராட ஆரம்பித்து அதில் சோனம் வாங்சுக் சேர்ந்து அதுக்கு பின்னாடி காங்கிரஸ் பிற எதிர்கட்சிகளை ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய போராட்டமாக்குனாங்க. அது என்ன ரீசன்? நீட் பேப்பர் லீக் ஆச்சு, நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சு. அந்த இதை அரசு கேன்சல் பண்ணி திரும்ப எக்ஸாம் வச்சாங்க. அவங்க கோரிக்கை என்ன? தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும். சரி, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ராகுல் என்ன சொல்கிறாரு? இப்போ என்ன சொல்கிறாரு? ஹோம் மினிஸ்டர் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. சரி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அனைவரும் பதிலளிக்கணும்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு செய்தி வந்திருக்குது. இப்போ ராகுல் என்ன சொல்கிறாரு? இல்லை பிரதமர் மன்னிப்பு கேட்கணும். இது என்ன சார் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது பேசுகிறது? ஒரே கோரிக்கையாக இருக்க வேண்டாமா? சரி, ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் மாணவர்கள் போராட்டம் கிட்டத்தட்ட 15-20 நாள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் பேப்பர் லீக்கை பற்றின விஷயந்தேன். ஆனால் அது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதுக்காக நடந்த தேர்வு வினாத்தாள் லீக் ஆகிருக்கு. மால் ப்ராக்டிஸ் முறைகேடுகள் நடந்திருக்கு. மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜார்க்கண்ட் சட்டசபையை நோக்கி ஊர்வலம் போகிறாங்க. பட் அதுக்கு முறையான அனுமதி இல்லை. ஆனால் டெல்லியிலையும் மாணவர்கள் ஊர்வலம் போனாங்க. எங்கே? பாராளுமன்றத்தை நோக்கி. அப்போ அந்த மாணவர்களை கணக்க டெல்லியில் வாட்டர் கேனன், தடியடி, பெல்லட் கன்ஸ் அப்படிங்கிற பிளாஸ்டிக் குண்டுகளை பயன்படுத்தினாங்க. ராஞ்சியில், அதாவது ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் இன்றைக்கி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெல்லட் கன் மட்டும் பயன்படுத்தலை. இன்றைக்கி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டெல்லி போராட்டத்துக்கு இந்தியாவில் இருக்க எல்லா எதிர்கட்சிகளையும் ஆதரவு கொடுத்து ஏதோ இந்தியாவையே மோடி நாசமாக்கிட்டாரு, மாணவர்களுடைய வாழ்க்கையவே நாசமாக்கிட்டாரு மாதிரி பேசுனாங்களே. அந்த அறிவி ஜீவிகள் அபிஜித் தீப்கே, ராகுல் காந்தி, அருந்ததி ராய், பிரகாஷ் ராஜ், நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், என்ன திமுகக்காரன் எல்லாரும் எங்கே சார் போனாங்க? ராஞ்சியில் மாணவர்கள் சட்டசபையை நோக்கி போகும்போது லத்தி சார்ஜ் பண்ணப்பட்டு அவர்கள் மேல் வாட்டர் கேனல் வச்சு அடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா டெல்லி சேனல்லையும் அதுதான் ஓடிடுது. டெல்லி நியூஸ் சேனலில், நம்ம தமிழ்நாட்டு நியூஸ் சேனலில் அதை சும்மா ஒரு ஓரமாக சொல்லிட்டு பேசாமல் போயிடுறேன். நீங்கள் கேட்கலாம், சரி சார் ராஞ்சியில் இந்த மாதிரி பெல்லட் கன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் குண்டுகள் பயன்படுத்தலையே, டெல்லியில் பயன்படுத்தியிருக்காங்களே. உண்மை சார், அதை மறக்க முடியாது. ஆனால் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற கோஷம் டெல்லியில் தான் ஒழிச்சிச்சு, ராஞ்சியில் ஒழிக்கலை. உமர் காலித்தை விடுதலை செய் அப்படிங்கிற கோஷம் டெல்லியில் தான் ஒழிச்சிச்சு, ராஞ்சியில் ஒழிக்கலை. ஆர்டிகல் 378 காஷ்மீருக்கு கொடு அப்படிங்கிற கோஷம் டெல்லியில் தான் ஒழிச்சு, ராஞ்சியில் ஒழிக்கலை. பாராளுமன்ற கட்டத்தை தகர்ப்போம் அப்படிங்கிற கோஷம் டெல்லியில் தான் ஒழிச்சிச்சு, ராஞ்சியில் ஒழிக்கலை. நேபாளத்தை பூரா புரட்சி செய்வோம் அப்படிங்கிற கோஷம் டெல்லியில் ஒழிச்சிச்சு, ராஞ்சியில் ஒழிக்கலை சார். நீங்களே அதை சீர்தூக்கி பாருங்கள் சார். 2 போராட்டம் கிட்டத்தட்ட ஒன்று தான். அது ஜார்க்கண்ட் மாநிலம் சம்மந்தப்பட்ட ஒரு போராட்டம், இது இந்திய அளவிலான போராட்டம். ரெண்டையும் ஒன்றா தானே பார்க்கணும் எல்லாருமே. அன்னைக்கு மோடி அரசாங்கம் இருக்க வரைக்கும் இப்படித்தே இருக்கும்னு சொல்லி போய் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்த நான் மேற்சொன்ன நபர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அவங்க பேரை திரும்ப சொல்ல விரும்பலை. இன்னும் நிறையா பேர் இருக்காங்க எதிர்கட்சியில். அவங்கெல்லாம் ஜார்க்கண்ட் போராட்டத்தை பற்றி ஏன் சார் அமைதி கேட்குறாங்க? இன்றைக்கித்தான் ராகுல் காந்தி வாயை திறந்துருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறான்னா, மாணவர் மேலே தடியடி நடத்திருக்கக்கூடாது ஜார்க்கண்ட் அரசுன்னு. ஏன் அந்த ஜார்க்கண்ட் அரசில் காங்கிரஸ் இருக்குதுல்ல? காங்கிரஸ் சிபு சோரன், ஜார்க்கண்ட் முதல்வர் சிபு சோரனை சொல்ல வேண்டியதானே ஜார்க்கண்ட் தடி நடத்தாதானே? இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியாம்மா நடிகர் வடிவேல் சொல்லுவார். அது மாதிரி சார் இருக்குது இந்த கதை. இங்கே இந்த தேசத்தில் அப்படி தான் எல்லாமே நடக்குது சார். நீங்கள் இதை ஒரு புரிதலோடு
ஏற்றுக்கொள்வீர். அதுக்காக நீட் பேப்பர் இதான விஷயத்தை நான் ஆதரிக்கலை. தப்பான ஒரு விஷயந்தான். யாருமே அதை ஆதரிக்க முடியாது. அதே மாதிரி தான் ஜார்க்கண்ட்லேயும் இப்போ தான் வந்து அந்த ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் கமிஷனுடைய தலைவர் கைது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. ஒரு 3 ஸ்டாஃப் இன்றைக்கி தான் ரிசைன் பண்ணியிருக்கான். ஸோ அந்த மந்திரி பதவி விலக வேணாமா, அது போராட்டக்காரர் கேட்க வேணாமா, ராகுல் காந்தி கேட்க வேணாமா, எதிர்கட்சிக்காரர் எல்லா பேரும் கேட்க வேணாமா? எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இனிய இரவு வணக்கம் அன்பு சொந்தங்களே.